அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டக்காய்ச்சி செட் டு பிக் ஜப்பான்ஸ் ஃபர்ஸ்ட் விமன் பிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஷிகேரு இஷிபா அப்படிங்கிறவர் தான் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. ஸோ ரீசெண்டா அவர் வந்து பதவி விலகிட்டாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பிஎம் செலக்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரியா? சோ அதுல யாரு அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரப்போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனே டக்காய்ச்சி அப்படிங்கிறவங்க தான் வரப்போறாங்க. சோ டக்காய்ச்சி இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவங்க தான் ஜப்பானோட லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட தலைவராக இருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயம் எக்ஸாமுக்கு நோட் பண்ணணும். ஒண்ணு, சமீபத்துல நடந்து முடிஞ்ச இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜெர்மனியோட அதிபரோட பேரை குடுத்துட்டு, அவரு எந்த கட்சியை சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா? பொதுவா இந்த மாதிரியான கேள்விகள் பேங்கிங், ஆர்எல்ஸ், ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல தான் வரும். இப்ப டிஎன்பிஎஸ்சி இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டனால, இவங்க பேரு, என்ன கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ டக்காய்ச்சி எந்த கட்சி அப்படின்னா, லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. சரியா? அதனால இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு கலைஞர் யுனிவர்சிட்டி பில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கூட்டத்தொடர்ல வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருந்தாங்க. என்ன மசோதா அப்படின்னா, கலைஞர் பல்கலைக்கழக மசோதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரியா? சோ இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னா, கும்பகோணம் அப்படிங்கிற பகுதி. ஓகேவா? அங்கதான் வந்து வரப்போகுது. அதாவது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து திருச்சியில இருக்கு. இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் இந்த கும்பகோணம், அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1984 எம்ஜிஆர் டைம் பீரியட்ல வந்திருக்கும். சோ இப்ப அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு சில கல்லூரிகளை பிரிச்சு கும்பகோணத்துல வரக்கூடிய கலைஞர் பல்கலைக்கழகத்தோட சேர்க்க போறாங்க. சரியா? இதுதான் வந்து செய்தி நமக்கு. சோ இந்த மசோதாவை நிறைவேற்றிருந்தாங்க. இந்த மசோதாவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாவே நமக்கு ஒரு பல்கலைக்கழகம்னா அதனுடைய வேந்தராக கவர்னர் வந்து இருப்பாரு. துணை வேந்தரை கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதான் நடைமுறையா இருந்துச்சு. ஆனா சமீபத்துல தமிழ்நாட்டுல இந்த நடைமுறை வந்து மாறி இருக்கும். முதலமைச்சர் வந்து இனிமேல் வேந்தராக இருப்பாரு. அவரு சொல்ற ஆட்கள், நியமனம் பண்ணக்கூடிய ஆட்கள் துணைவேந்தர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மசோதாக்களை நிறைவேற்றி இருந்தாங்க தமிழக அரசாங்கம். அதே மாதிரிதான் இந்த கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவிலையும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 3 விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு, கும்பகோணத்துல வரப்போகுது. இன்னொன்னு, நமக்கு வேந்தராக ஆளுநர் இருக்க மாட்டாரு, முதலமைச்சர் தான் இருப்பாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆளுநர் அவருடைய ஆர்டிகல் அதிகாரம் ஆர்டிகல் 200 பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மசோதாவை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இப்ப ஆர்டிகல் 201 பயன்படுத்தி பிரசிடென்ட் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. இந்த எதுக்காக இவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல இல்லையா? சோ அதனால தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுதான் செய்தி. ஓகேவா? அடுத்தது, அடுத்த செய்தியில பாத்தீங்கன்னா, நமக்கு சோ தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பைலட்ஸ் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் இன் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது கேன்சர் ஸ்கிரீனிங் பொதுவாவே ஒரு டிசீஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம்னா அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம போய் டெஸ்டிங் எடுக்கணும். ஓகேவா? நமக்கு அந்த நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ மக்கள் கிட்ட வந்து மக்களாவே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இப்ப நான் இருக்கேன்னா நான் போய் எனக்கு வந்து கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் எடுக்க மாட்டேன். ஓகேவா? அது வந்து யூசுவலா பீப்புள் மென்டாலிட்டி அதுதான். எனக்கு ஒரு நோய் இருக்கா அப்படிங்கறத நானா போய் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் பொதுவா யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. அப்ப கேன்சர் மாதிரியான நோய்களை வந்து தமிழ்நாட்டுல இருந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அது யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஆனா மக்கள் அவங்களாவே வந்து டெஸ்டிங் எடுக்க மாட்டாங்க. அதனால அரசாங்கம் மக்களுக்கு டெஸ்ட் எடுக்க போறாங்க. சரியா? அதுதான் இந்த விஷயம், இந்த செய்தி. சோ தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு மருத்துவத்துறை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கறத ஒரு பைலட் ப்ராஜெக்டா ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்கு யாரெல்லாம் வந்து வல்னரபிள் கேட்டகரியில இருக்காங்க, யாருக்கெல்லாம் கேன்சர் அதிகமா வரப்போகுதோ, சோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அவங்கள தேர்ந்தெடுத்து டெஸ்டிங் பண்ண போறாங்க. 2 மாவட்டங்கள்ல. ஒண்ணு கோயம்புத்தூர், இன்னொன்னு அரியலூர்ல. சரியா? சோ இப்ப வல்னரபிள் கேட்டகரி என்ன மாதிரியான டெஸ்டிங் பண்ண போறாங்க அப்படின்னா, பொதுவா கேன்சர் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அதுல இந்த செர்விக்கல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், இதே மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் கேன்சர் தான் அதிகமா வருது தமிழ்நாட்டுல. தமிழ்நாடோட பாலிசி நோட் எடுத்து பார்த்தோம்னா
மருத்துவத்துறையோட பாலிசி நோட் எடுத்து பாக்குறப்ப பெண்களுக்கு அதிகமா பிரஸ்ட் கேன்சரும் செர்விக்கல் கேன்சரும், ஆண்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் அதிகமா வருது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ அது ரிலேட்டடா டெஸ்டிங்க வந்து பண்ண போறாங்க. இத தமிழக அரசாங்கம் மட்டுமே பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கமும் ஜிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி படிச்சிருப்போம். நம்ம பிரிலிம்ஸ் படிச்ச ஆட்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. ஜிகா அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இருக்காங்க. சோ ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சியும் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. சரியா? சோ இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வரக்கூடிய இனிஷியேட்டிவ் தான். அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஓகேவா? பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் தமிழ்நாடு. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாத நோய்கள். அதே மாதிரிதான் கேன்சரும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. அதனால நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இந்த ஒரு கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ அதுதான் இந்த செய்தியில நமக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான செய்தியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு சமீபத்துல கரூர் மாவட்டத்துல வந்து ஒரு டிசாஸ்டர் வந்து நடந்துச்சு. ஓகேவா? சோ அதை ரிலேட் பண்ணி ஒரு கிரௌடை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டிஎன்பிசி மெயின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ் இல்ல வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ்ல ஏன் யூபிஎஸ்சில கூட கேட்டாலும் கேட்கலாம். கிரவுட் மேனேஜ்மெண்ட்ட பத்தின சஜஷன்ஸ வந்து கொடுக்க சொல்லலாம் அவங்களே. இல்ல கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ அரசாங்கம் சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க, மத்திய மாநில அரசாங்கங்கள் இல்ல மத்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க சில கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. என்டிஎம்ஏ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களோட கைட்லைன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. அடுத்தது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க நிறைய ட்ரைனிங் மாடியூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அரசாங்க சைட்ல இருந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாநில அரசாங்கங்கள்னு பாக்குறப்ப உத்தரப்பிரதேஷ் தனியா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குஜராத் கிட்ட இருக்கு. கர்நாடகா ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மாநில அரசாங்கங்களும் சரி மத்திய அரசாங்கம் சைட்ல இருந்து சரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது எல்லாமே மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எழுதிட முடியும். இப்ப சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அரல்ஸ் கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணலாம், ஒரு ஸ்டாம்பீட் அப்படிங்கிற ஒரு கூட்ட நெரிசல்னால ஏற்படக்கூடிய விபத்துகளை எப்படி தடுக்கலாம், இந்த மாதிரியான கேள்விகள் கூட வரலாம் நமக்கு. சரியா? அப்படி கேட்கிறப்ப சயின்டிபிக் கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத கேட்பாங்க, இல்ல சயின்டிபிக் கிரவுட் கண்ட்ரோல் அப்படிங்கறத கேட்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அல்லது வே ஃபார்வர்டா சஜஷன்ஸ் உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஹைலைட் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலே அது ஒரு பெஸ்ட் ஆன்சரா இருக்கும். இப்ப என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் நடக்க போகுது, இல்ல ரிலீஜியஸ் கேதரிங்கோ பொலிட்டிக்கல் கேம்பெயினோ எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படிங்கறத பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டீடைல்டு சைட் லே அவுட் பிளான்ஸ், எந்த இடத்துல நடக்க போகுது அந்த இடத்தோட லே அவுட் எடுத்து டீடைல்டா ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? அப்பதான் இந்த இடம் ஏத்த இடமா இல்லையா அப்படிங்கறத நம்மளால கண்ட்ரோல் கணிக்க முடியும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கிரவுட் எவ்வளவு வருவாங்க அப்படிங்கிறது இப்ப பெரிய பெரிய நட்சத்திரங்களா இருக்கப்ப பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்டார் பேச்சாளர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஸ்டார் பேச்சாளர்களை பேச வர்றது அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு நிறைய கூட்டம் எல்லாம் வரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். அந்த இடத்த லே அவுட்டை வந்துட்டு நல்லா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ப்ரீ டிட்டர்மைன்ட் இன்கிரஸ் அண்ட் ஈக்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்கிரஸ் அண்ட் ஈக்ரஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, உள்ள வர்றதுக்கான இடம், வெளியே போறதுக்கான இடம். ஓகேவா? அதை கரெக்டா நம்ம ப்ரீ டிட்டர்மைண்டா முன்னாடியே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். இந்த வழியில தான் உள்ள வரணும், இந்த வழியில தான் வெளியே போகணும். எப்பயுமே உள்ள வர இடத்தை விட வெளியே எக்ஸிட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்களே, எக்ஸிட் வெளியே போற இடம் வந்து அதிகமா இருக்கணும். நிறைய பாத்வே வந்து இருக்கணும் எக்ஸிட் ஆகிறதுக்கு. சரியா? அந்த பாத்வேஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப வைடா இருக்கணும், நேரோவா இருக்கக்கூடாது, குறுகிய சந்தா இருக்கக்கூடியது நல்ல பெருசா இருக்கணும். சரியா? அந்த மாதிரி இடத்தை தான் ஃபர்ஸ்ட் அவங்க அலோகேட்டே பண்ணணும். அடுத்தது ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ். ரியல் டைம் மானிட்டரிங் எப்படி பண்ணலாம்? நம்ம ட்ரோன்ஸை வச்சு பண்ணலாம். நிறைய இடத்துல கேமராஸை வச்சு நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ், இப்ப யாராவது மயக்க போட்டு இது விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே ஆம்புலன்ஸை வர சொல்றது, இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் இதெல்லாமே நமக்கு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது எல்லாமே வே ஃபார்வர்ட்ல நம்ம கொடுக்க முடியும்.
அடுத்தது இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர்ட் கிரவுட் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ், லிமிட் கிரவுட் சைஸ். கிரவுட் சைஸை வந்து ஃபிக்ஸ்டா லிமிட்டடா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது கான்ஃபரன்ஸ் கால்ஸ்ல தான் நடக்கும். இப்போ பெரிய அளவுல பாத்தீங்கன்னா சோ அப்படி அந்த மாதிரியான விஷயங்களை கூட இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மெடிக்கல் டீம்ஸை வந்து கொண்டு வரணும். மெடிக்கல் டீம்ஸ் மட்டும் இல்லாம ப்ராப்பரா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், மொபைல் ரெஸ்ட் ரூம்ஸ், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸையுமே வந்து கொண்டு வரணும். அடுத்ததா டெம்பரவரி பேரிகேட்ஸ், டைவர்ட் ரூட்ஸ், ஐ மீன் ஆல்டர்னேட் ரூட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் அப்படின்லாம் இது எல்லாமே வந்து நமக்கு சஜஷன்ஸா சொல்றாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மத்திய மாநில அரசாங்கங்கள் நிறைய நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க, நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே கைட்லைன்ஸா தான் இருக்கு. கைட்லைன்ஸ்னா அது அட்வைசரி நேச்சர், ஓகே, பரிந்துரை மட்டும் தான் செய்யறாங்க. அதை சட்டப்பூர்வமா கட்டாயமா அமல்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப அந்த கைட்லைன்ஸ் எல்லாத்துக்குமே சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கணும். ஸ்டாச்சுட்டரி கைட்லைன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சயின்டிபிக் கிரவுட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு மாடலிங் ஸ்டடிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல பீப்புள் டென்சிட்டி அப்படிங்கிறது 5 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 5 பேர் தான் லிமிட். அதை தாண்டி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கப்பயே என்ன பண்ணணும், எக்ஸஸா இருக்கிறவங்க, இந்த குழந்தைகளை, பெண்கள் எல்லாம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நேருக்கு நேரா ஓடக்கூடாது. ஓகேவா? எப்பயுமே எப்படி போகணும்னா டயகனலா தான் போகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறப்ப நேருக்கு நேரா போகக்கூடாது, டயகனலா தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி டயகனலா போறப்பையும் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ வந்து செஸ்ட் கிட்ட வச்சுக்கணும். இப்படி இந்த வக்காண்டா அப்படின்ற படத்துல எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஃபோர் ஆர்ம்ஸ நம்ம செஸ்ட் கிட்ட வச்சுக்கணும். அதே இன்கேஸ் நம்ம கீழே விழுந்துட்டா கூட நம்ம தலையையும் நம்ம கழுத்தையும் வந்து கையை வச்சு மறைச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமா எந்திரிச்சு மறுபடியும் டயகனலா போக ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? சோ இது எல்லாமே சயின்டிபிக் கிரவுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கீழே வருது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ், சயின்டிபிக் கிரவுட் மேனேஜ்மெண்ட், இல்ல ஸ்டாம்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் இதுதான் ஆன்சர். சரியா? அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் படிக்கக்கூடிய ஆட்கள், இல்ல இதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுத போற ஆட்கள், ஃபியூச்சர்ல மெயின்ஸ் எழுத போற ஆட்கள் எல்லாருமே இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி.